பிரியமான சகோதரனே சகோதரியே, இடுக்கமான வாசல் மாறுகிறது. நிறைய சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கமான வாசல், வெளியே செல்ல முடியாத வாசல், அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தானியேல் 9:25 அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். ஆண்டனைக்கு உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. தானியேல் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு சில இடுக்கமான காலங்கள் வரும். எல்லாருக்குமே ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஒரு டைம் வரும். இன்னைக்கு அந்த நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் எப்பொழுதுமே விசாலமான பாதைகளில் ஒரு வேளை பயணிப்பதில்லை. எல்லாருக்குமே பெரிய வாசல் கிடச்சி எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் உள்ளே போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு பெரிய இடுக்கமான வாசலை கடந்து வந்திருப்பார்கள். பல முறை இடுக்கமான வாசலை கடந்து வந்திருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை, அலங்கத்தை மறுபடியும் கட்டுறதுக்கான ஒரு பெரிய மகிமையின் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் இந்த இடுக்கமான வாசல், அது ஒரு டைம், அது ஒரு காலம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நாள், ஒரு 2 நாளாக இருக்கலாம், 1 நாளாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், அவ்வளோதான். அந்த காலங்கள் முடிஞ்சிடும். சில பேருக்கு ஒரு 2 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். அந்த காலங்கள் முடியுது. அந்த இடுக்கமான காலங்கள் முடிந்து அந்த இடுக்கமான வாசல்கள் மாறி விசாலமாக அலங்கங்கள் மறுபடியும் பலமாய் கட்டுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லம் உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்களுடைய இனஜன பந்துக்கள் முன்பதாக கர்த்தருனை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.